சர்க்குருவே சரணம். வணக்கம். சந்தோஷம். தெய்வீகரையாளர்களே, ஒவ்வொரு வருடமும் நவம்பர் திங்கள் 11ஆம் தேதியை உலக அமைதி தினமாக குளோபல் பீஸ் டே என்று நமது ஆலயம் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. இது உலக அமைதி நாள் மட்டுமல்லாது, முதலாம் உலகப் போரில் தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்த எண்ணற்ற வீரர்கள் மற்றும் மக்களை நினைவு கூறுகின்ற விதத்திலும் அமைகிறது. அதே போல உலக சமாதான ஆலயத்தினுடைய நிறுவனர், குண்டலினி யோக மூலகுரு, ஜெகத் மகாகுரு, தத்துவ விஞ்ஞானி, ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்கள் ஞானம் அடைந்த நாள் 1911ஆம் வருடம் நவம்பர் திங்கள் 11ஆம் தேதி. இப்பொழுது நாம் ஒரு 110 வருடத்திற்கு முன்பாக நடந்த நிகழ்வை இப்பொழுது நாம் காண்போம். தெய்வீகரையாளர்களே, இம்மாதிரி தொடர வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். முதல் உலகப் போர் என்பது உலகம் தழுவிய அளவில் இடம்பெற்ற ஒரு போர். எனினும் இது பெரும்பாலும் ஐரோப்பியாவிலேயே நடைபெற்றிருக்கிறது. இந்த உலகப் போர் ஆரம்பிப்பதற்கு காரணத்தை பார்த்தோமானால் வியப்பாக இருக்கும். அதாவது, ஆஸ்திரியா நாட்டினுடைய பட்டத்து இளவரசனான பிரான்சிஸ் மற்றும் அவருடைய மனைவி 1914ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டதுதான் இந்த போர் தொடங்குவதற்கு உடனடியான ஒரு காரணமாக விளங்கியது. சுட்டவன் செர்பியா நாட்டைச் சேர்ந்தவன். ஆஸ்திரோ ஹங்கேரி இந்த கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செர்பியாவை கேட்டுக்கொண்டது. எனினும் செர்பியா இதற்கு செவி சாய்க்கவில்லை. எனவே ஆஸ்திரோ ஹங்கேரி செர்பியா மீது போர் தொடுத்தது. இதனை தொடர்ந்துதான் பல கூட்டணிகள் உருவாயின. பல ஐரோப்பிய நாடுகள் பேரரசு எல்லைகள் உலகின் பல பகுதிகளிலும் இருந்ததால் விரைவிலேயே போர் உலகம் முழுவதும் விரிவடைந்தது.
சில கிழமைகளுக்கு உள்ளாகவே பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் இந்த போரில் இறங்கிவிட்டன. இந்த போரில் நேச நாடுகள் என்று அழைக்கப்பட்ட பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும், மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்ட ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளும் எதிர்பக்கங்களில் நின்று போரிட்டன. இதனுடைய அளவு செறிவு முன் எப்பொழுதும் இல்லாத அளவு பெரிதாக இருந்தது. பெருமளவினர் சண்டையில் ஈடுபட்டிருந்ததோடு பெரும் தொகையில் இழப்புகளும் ஏற்பட்டன. 60 மில்லியன் ஐரோப்பியர்களை உள்ளடக்கிய சுமார் 70 மில்லியன் போர் வீரர்கள் சண்டையில் ஈடுபட்டிருந்தனர். புதிய தொழில்நுட்பங்களுடைய வழிவந்த இயந்திர துப்பாக்கிகள், உயர்தரமான கனரக பீரங்கிகள், மேம்பட்ட போக்குவரத்து, நச்சு வளிமம், வான்வழி போர் முறை, நீர்மூழ்கிகள் என்பன இந்த போருடைய தாக்கத்தை பெரிதும் அதிகப்படுத்தின. போரில் 40 மில்லியன் பேருக்கு காயங்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. இதில் குடிமக்களும் போராளிகளுமாக சுமார் 20 மில்லியன் பேர் இறந்திருக்கிறார். போரினால் ஏற்பட்ட முற்றுகைகள், புரட்சிகள், இன ஒழிப்பு, நோய் தொற்றுகள் என்பன மக்களுடைய துன்பங்களை மேலும் அதிகப்படுத்தியிருந்தன. இந்த போர் 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. இந்த போர் நிகழ்வதற்கு மற்றொரு காரணம் இருக்கிறது. முக்கியமாக ஒவ்வொரு நாடும் தான் ஏற்படுத்திக் கொண்ட காலனிசம், அதாவது காலனித்துவம், நேஷனலிசம், அதாவது தேசிய